நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கியூன் சேனல். இந்த வாரம் எந்த படத்தோட திரையம்சம் பார்த்தீங்கன்னா பாம் திரைப்படம் விமர்சனம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்துருக்கு முன்னாடி விஷ்ணு வெங்கட் இயக்கத்தில் காளி வெங்கட், அருண்தாஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட நட்சத்திர பட்டங்கள் சேர்ந்து படம் வந்திருக்கு. இந்த படத்தை பார்க்கும்பொழுது எனக்கு மண்டேலா படமும் இப்போ ரீசெண்டாக வந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு காமெடி ஆக்ஷன் ட்ராமா மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு மெலோடியான ஒரு சிம்பிளான ஸ்க்ரீன் பிளே சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தோம்னா, கிராமத்தில் ஒரு கல் விழுகுது. திடீர்னு அந்த கல் உடஞ்சி 2 பக்கமாக விழுகுது. அந்த கல் தான் எங்களுக்கு சாமி அப்படின்னு சொல்லி ஒரு கும்பலும், இன்னொரு பக்கம் அந்த பாதி கல்லை வச்சு நான் தான் சாமி அப்படின்றது கொண்டாடி ஒரு சர்ச்சையான காமெடிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் அர்ஜுன் தாஸோட வாய்ஸ் வழக்கம் போல் அவர் பேஸ் அதிகமான வாய்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வாய்ஸில் வச்சு இது வரைக்கும் வில்லனாக விரட்டியிருக்காரு. வில்லேஜ் பாய்ஸாக பார்த்ததே இல்லை அவரை. வில்லேஜ் பாய்ஸில் ஒரு ராவான கெட்டப்பில் இந்த படத்தில் வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட மாஸ்டர் படத்தில் அவரை போட்டு அடிப்பாங்க பாருங்க கிளைமஸில், அந்த மாதிரி ரோலில் பார்த்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காளி வெங்கட்டோடைய நடிப்பு, சுஜிதா சிந்துடைய நடிப்பு, நாசர், ஏகப்பட்ட பேர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நடிப்புகளை வந்து சூப்பராகவே ஸ்க்ரீன் பிளேயில் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு இன்னொரு பக்கபலமாக அமைஞ்சது வந்து இமானுடைய இசை, அப்புறம் ராஜ்குமாருடைய ஒளிப்பதிவு. இந்த கிராமத்து வில்லேஜ் ஸ்டோரியை வந்து சூப்பராக காட்டுறதுக்காக சின்ன இடத்துல கொடுக்கப்பட்ட ஒளிப்பதிவுகளை வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ரன்னிங் டைம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 20 நிமிஷம் தான். அதாவது உங்களுக்கு முண்டாசிப்பட்டி, இந்த ஃபேமிலி டூரிஸ்ட் ஃபேமிலி, அப்புறம் யோகி பாபு நடித்த மண்டேலா இந்த படம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த படமும் பிடிக்கும். கிட்டத்தட்ட இடையில வந்த பெருசு படம் அந்த மாதிரி கேரக்டரில் இருக்க படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படத்தை நீங்கள் விரும்பி பார்ப்பீங்க. இந்த படத்தோட ஸ்டோரிக்கு அந்த டைட்டிலுக்கும் உள்ள டெஃபனிஷனை சூப்பராக சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ஃபஸ்ட்டு சீன்ஸ்லேயே அந்த ஃபஸ்ட்டு சீனில் நடக்கிற காமெடி காட்சிகளும் சரி, இன்ட்ரோல் பிளாக்கில் வரைக்கும் ஸ்லோவாக கொண்டு போயிட்டு இன்ட்ரோல் பிளாக்கை வந்து அன்எக்ஸ்பெக்டட் மூவியாக வந்து மூமெண்ட்டாக வந்து வச்சுருப்பாங்க. அந்த படத்தை தேட்டரில் பார்த்தாலும் தெரியும். செகண்ட் ஹாஃப் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்களோன்னு எனக்கு தெரியுது. மைதவை நீங்கள் படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாம் படத்தோட டைட்டில் எதுக்காக வச்சுக்கோங்க நீங்கள் படத்தை பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். அர்ஜுன் தாஸ் வந்து இவ்வளோ ஒரு வில்லேஜ் பாயாக பார்த்ததில் காளி வெங்கட்டுடைய நடிப்பு, நாசுடைய நடிப்பு இது மாதிரி ஏகப்பட்டதாக இருக்குது. இமானுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் வந்து சாங் வைஸ் பெருசாக ஆல்பம் அளவுக்கு ஹிட் ஆகலாட்டணும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஸ்க்ரீன் பிளேக்கு ஏற்ற மாதிரி படத்தில் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. விஷ்ணு வெங்கட்டுடைய ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு வில்லேஜ் ட்ராமா, அதை வந்து சிந்திக்கவும் செய்யணும், சிரிக்கவும் வைக்கணும் சொல்லி அந்த மாதிரி கேரக்டரில் ஒரு ஸ்டோரியெலாம் நீங்கள் பார்க்கணுன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அந்த படத்தை போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜாதிலாம் ஒரு மனுஷனே கிடையாதா, மனிதன் தாண்டா உலகமே, அதனால தான் இயங்குது அப்படின்றத செருப்பால் அடிக்கிற மாதிரி இந்த ஒரு சில இடத்துல வந்து வசனங்கள் யதார்த்தமாக இருக்குது. அது இந்த படத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் யதார்த்தமான நடிப்பு, யதார்த்தமான உருவாக்கம், இந்த மாதிரி நடிக்கிறது வந்து அது வந்து கஷ்டமானது தான். அதை வந்து காளி வெங்கட்டுடைய நடிப்பு சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டாக வந்த படங்களில் வந்து அவருடைய நடிப்பு, அவர் சூஸ் பண்ண கதாபாத்திரம், கடைசியாக வந்த லப்பர் பந்து, இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் நடிச்சுக்கிட்டே தான் இருக்கார். அவர் மெயின் ரோலாக வந்து பண்ணிக்கிட்டு பெருசாக போய்கிட்டே தான் இருக்கார். அந்த காலத்தில் வந்து இந்த படம் வந்து அவருக்கு பக்கபலமாக அமைஞ்சிருக்கு. பை த வே ஒரு சிந்திக்கக்கூடிய, செயல்பாடக்கூடிய வைக்க வேண்டிய ஒரு படங்களை வந்து நீ இந்த வாரம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான மூவியான இந்த பாம் படத்தை பார்க்கலாம். இந்த படத்துக்கு அடல்ட் கண்டென்ட் எதுவுமே இல்லை. அதனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே போய் ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாரும் பார்க்கலாம். இந்த படத்துக்கு ஆர்கியூன் சேனல் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 தருவேன். பை த வே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரை உங்கள் இந்த விடைபெறுது உங்கள் ஆர்கியூன். பை வியூவர்ஸ்.